ஏன் அடுத்தவங்க அபிப்பிராயத்துக்காக நம்ம வாழணும்? இப்போ நம்ம பெண்களே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், புடவையை ஒருத்தங்க கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னா இன்றைக்கி அவ்வளோதான், வாழ்க்கையே வீணாக போயிடும். இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறதே ஒரு உற்சவம் மாதிரி நடக்கும், பார்த்துருக்கீங்களா? நீதான்க்கா தி பெஸ்ட் அப்படின்னே சொல்லிக்கிட்டே வரும். அந்த அக்காவை கூப்பிட்டு போய் கோவில்பட்டியில் எந்தெந்த கடையெல்லாம் இருக்கோ ஏறி இறங்கி 2900 ரூபாய்க்கு வாங்கி வச்சு எப்படி இருக்குது? ராஷ்மிகா மந்தனா மாதிரி இருக்கிறார். அதே இந்த லூஸ் நம்பும். தீபாவளி அன்னைக்கு உனக்கு தான் தீபாவளி சமக்கா, சரி ரைட், இதுக்கு ஒரு ப்ளவுஸை தேடி சேலை 2900 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, ப்ளவுஸ் 6000 ரூபாய்க்கு ஆரி ஒர்க் வச்சு ஊடு கலதையை போட்டோம். அந்த டெய்லர் அம்மா நம்மளை டெய்லி அலக்கழிச்சு. எங்கள் ஊரில் ஒரு அண்ணன், அவர் எப்பயுமே குர்த்தா தான் போடுவார். குர்த்தா போட்டு வேட்டி சட்டை கட்டி வேட்டி போட்டு பட்டிமன்றம் பேசுவார். எப்பயுமே ஒரு குறிப்பிட்ட டெய்லர்கிட்ட தான் அந்த குர்த்தாவை தப்பார். 2 மீட்டரோ என்னமோ எடுத்து கொடுப்பார் போல். ஒரு நாள் தைக்கிறதுக்காக போகிறாரு, அந்த டெய்லர் கடை பூட்டி இருக்குது. என்னடா பண்ணேன்னு அந்த தெருவுலேயே இன்னொரு டெய்லர் கடை இருக்குது. அண்ணே இதை தச்சு தர முடியுமா அப்படின்னோடனே அவர் அளந்து பார்த்துட்டு இவரையும் அளந்து பார்த்துட்டு 2 மீட்ரு பத்தாது, இன்னும் 1 மீட்ரு எடுத்துகிட்டு வாங்கன்றிருக்கார். இதிலே தாங்க அவர் இங்கே தைக்க முடியாதுங்க எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். இவருக்கு ரொம்ப வருத்தமாக போனோடனே முக்கு கடையில் ஒரு டெய்லர், என்ன பிரச்சனை? இல்லைங்க 2 மீட்ரு துணியில் தான் என் பழைய டெய்லர் தப்பார், இவர் கூட கொஞ்சம் துணி கேட்குறாரு, கொடுங்க நான் அளந்து பார்க்குறேன். இவர் அளந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு தச்சு தரேன், 2 நாள் கழிச்சு வாங்க. இதில் தச்சிருவீங்களா? தச்சிருவேன் சார், நீங்கள் போங்க அப்படின்ட்டார். அவர் போயிட்டு 2 நாள் கழித்து வந்திருக்காரு. இவர் வாங்கி கொடுத்த அதே குர்த்தா துணியில் குட்டி குர்த்தா ஒன்றை போட்டுக்கிட்டு அந்த டெய்லர் மையம் விளாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். இவர் போன உடனே அந்த டெய்லர் உள்ளன்னு விரட்டி விட்டுட்டு, என்னங்க சார் உங்கள் குர்த்தான்னு கொடுத்துருக்காரு. எடுத்து போட்டு பார்த்தா கரெக்டாக இருந்திருக்கு. இவர் கேட்குறார், டெய்லர் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, யதார்த்தமாகவே பேசுவோம். இப்போ நான் 2 மீட்டர் தான் எடுத்து கொடுத்தேன், நீங்கள் எனக்கும் தச்சு மிச்ச துணியில் உங்கள் மகனுக்கும் தச்சிட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை தச்சிட்டீங்க. ஆனால் அந்த டெய்லர் ஏன் பத்தாதுன்னு சொன்னார், என்ன பிரச்சனை? சார் அவனுக்கு 2 பசங்க, 2 பேருமே பெரிய பசங்க. இப்போ எல்லாம் நமக்கான சூழ்நிலையை நம்ம தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி போய்கிட்டு இருக்கு. நம்ம அக்கா கிட்ட ஆரி ஒர்க்கு கீரி ஒர்க்கெல்லாம் வச்சு தீபாவளிக்கு முந்தின நாளே வாங்கி இதெல்லாம் மஞ்சளெல்லாம் வச்சு வீட்டில் இருக்க காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வீட்டில் இருக்க பிள்ளைங்க கணவன் எல்லோரும் எண்ணெயை தேய்ச்சி இட்லியை எல்லாம் சாப்பிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுட்டு இந்த அக்கா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாசலுக்கு வரும். எதுக்கு? ராஷ்மிகா மந்தானா மாதிரி புஷ்பா 2வே அப்படி தெருவே அலறுன்னு வெளியில் வரும். வாசலுக்கு தான் வரும், கேட்டை திறந்துக்கிட்டு கீரைக்காரமாக உள்ளே வரும். அதே கலர் சேலை, அதே பார்டர், அதே புட்டா. என்னம்மா என்னைய மாதிரியே போட்டிருக்க, சேம் ஸ்வீட் கொடு அப்படிங்கும். இந்த அம்மாவுக்கு கண்ணே கலங்கிரும். எங்கே எடுத்தேன் நேற்று நைட்டு நம்ம தெருவில் 500 ரூபாய்க்கு 3 சேலைன்னு கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த அம்மா 2900 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. அந்த அம்மா 500 ரூபாய்க்கு 3 சேலை வாங்கியிருக்கு, அதே புடவை. இப்போ தீபாவளி எப்படி இருக்கும்? சேலையை கழட்டி எரிஞ்சு நைட்டியை போட்டு இப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான்.